வெல்கம் டு லக்ஷ்மி அகாடமி. நம்ம அகாடமிக்கில் ரேடியோ சூப்பர்வைசருக்கான டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஒவ்வொரு யூனிட்லேயும் நம்ம 2 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ யூனிட் 1 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதில் எத்தனை டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னா 2 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். அது மாதிரி ஒவ்வொரு யூனிட்லேயும் 2 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம எத்தனை கேள்வி கேட்போம் அப்படின்னா 100 கேள்வி கேட்போம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம 100 கேள்வி கேட்போம். ஓகேங்களா, மொத்தம் உங்களுக்கு யூனிட் டெஸ்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 20 யூனிட் டெஸ்ட் இருக்கும். இந்த யூனிட் டெஸ்ட்டில் உங்களுக்கு என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை இந்த யூனிட் டெஸ்ட்லேயே நம்ம வச்சுருவோம். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டினை வச்சுருவோம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி இப்போ அதிகமாக வருதுங்களா, அந்த கொஸ்டின் உங்களுக்கு இதில் கவர் ஆகும். அதுக்கப்புறமேட்டு ப்ராப்ளம்ஸ் கவர் ஆகி நாங்கள் இந்த டெஸ்ட்டில் கொடுத்துருவோம். மொத்தம் 20 டெஸ்ட்டு உங்களுக்கு யூனிட் டெஸ்ட்டாக வந்துடும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு 21, 22, 23 இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 200 கொஸ்டின் கேட்டுருவோம். ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 200 கொஸ்டின் இருக்கும். அதுவுமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா, நார்மலாக உங்களுக்கு ஃபைனலாக நடக்கும்ல எக்ஸாம், அதாவது 447ஓட டிஎன்பிசி எக்ஸாமில் யூனிட் 1 வந்து மொத்தம் 20 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி யூனிட் 2 வந்து 10 கொஸ்டின் கேட்பாங்க. யூனிட் 3 வந்து உங்களுக்கு 5 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, அந்த 5மே உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங்கில் மட்டுமே 5 வரும். அப்புறம் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சர்வீசிங் அதில் உங்களுக்கு 15 கொஸ்டின் வந்துடும். ஓகேங்களா, இந்த டெஸ்ட் ஷெடியூலோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் அதிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம அகாடமி நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கோங்க. யூனிட் 4 வந்து 10 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, யூனிட் 5 வந்து 20 கொஸ்டின் கேட்குறாங்க. யூனிட்டு 6 வந்து 40 கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 40 கேள்வி எங்கே வந்து கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட்டு 6 கேட்குறாங்க. அதே மாதிரி யூனிட் 7 பாருங்களேன். யூனிட் 7 எத்தனை கேள்வி கேட்குறாங்க? 40 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த 2 யூனிட்லேயும் உங்களுக்கு எத்தனை கேள்வி கேட்குறாங்கன்னா 40 கேள்வி கேட்குறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இந்த இதில் தான் மேக்ஸிமம் மார்க்கை நம்ம கவர் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்தது மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட் 8 வந்து 10 கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி யூனிட் 9 வந்து 10 கொஸ்டின் கேட்குறாங்க. யூனிட் 10 வந்து 20 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா, இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு அந்த 447ஓட ஃபைனல் எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா, எல்லாமே எம்சிக்யூ கொஸ்டின் தான். இது இல்லாமல் நம்ம டெஸ்ட் பேட்சில் கலந்துக்கிற எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பராக இருக்கிற அந்த தமிழ் ஜிஎஸ்ஸை வந்து நாங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஃப்ரீயாகவே போஸ்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா, இது இல்லாமல் நம்ம அகாடமிக்கில் அந்த டிஎன்பிசி ரிலேட்டடான இருக்க ஈசி ட்ரிபிளிக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு, டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கிறது உங்களுக்கு இந்த டிஎன்பிசி டிப்ளமோவும் இந்த 514 ஏஇக்கான இதுவும் இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி வரப்போகிற எக்ஸாம் அனைத்துக்குமே நம்ம கிளாஸஸ்ஸு அதே மாதிரி டெஸ்ட்டு பேட்ஜி எல்லாமே கொடுப்போம். இதுதான் நம்ம டெஸ்ட்டு ஷெடியூலு. இந்த டெஸ்ட் ஷெடியூலில் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம அகாடமி நம்பர் 8248642211 அப்படின்ற நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக உங்கள் சிலபஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்கும். ஓகேங்களா, அவுட் ஆஃப் சிலபஸ் போகாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டெஸ்ட்டு சிலபஸில் இருக்கிற எல்லா யூனிட்டையுமே கவர் பண்ணி எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணி கொடுத்துருவோம். ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இந்த வாட்டி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா, ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 8248642211 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. நம்ம அகாடமிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டைட்டில் நான் அவங்கள மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.